சுமார் 1 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மனைவிக்கு ஒரு கொடிய வியாதி தாக்குதல், பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டா, பெரிய சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரியிலேருந்து வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம். மதுரையில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் நான் தான் கூட்டிகிட்டு போனேன். டாக்டர்ஸ் பரிசோதித்துட்டு 3 டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்னை பார்க்கணும் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. 3 டாக்டர், எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட், பெரிய பெரிய டாக்டர்ஸ் உட்காந்து, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, லங் ஸ்பெஷலிஸ்ட்டு, இது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம். அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய மனைவிக்கு என்ன வைரஸ் தாக்கியிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்னுடைய சாம்பிள் எடுத்து சென்னைக்கு அனுப்பி இருக்கிறோம். ரிசல்ட் வர 2 நாள் ஆகும். அதுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். எப்படியும் அவங்க பயத்தோடு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்ற, மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. என் மனைவிக்கு எங்கே இருக்கிறேன்னே தெரியல. என்கிட்ட நிலைமை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், டாக்டர், உங்களால் மருத்துவத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இயேசு அற்புதம் செய்வார். அதனால் நான் அவங்கள தைரியப்படுத்தி பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2-3 நாள் கழித்து தான் அவளுக்கு நினைவே திரும்பினார். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படும்படி டக்குன்னு வேகமான மாற்றம். அவங்களும் ஆச்சரியமாக சொன்னாங்க, எப்படி இந்த காரியம் மாறிட்டு எங்களுக்கு தெரியல. அதன் பிறகு என் மனைவியோடு பேசும்போது சொன்னால், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டேன். இதை நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சாத்தா நேரடியாக முன்னால் நின்றான். அவனே டைரெக்டாக என்கிட்ட பேசினான். என்ன சொன்னான், என்ன பேசினான்னு கேட்டேன். உன் கனவை ஓடி 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 ஊழியம் செய்து எழுப்புன்னு எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிறான். அவனை தடுத்து நிறுத்த முடியல. நான் என்ன போராட்டம் பண்ணாலும் உன்னால் முடிஞ்சது செய்யின்றான். ஒன்றை நான் தூக்கிட்டேன்னா உன் கணவனை முடைக்கிடலாம். அதனால் ஒன்றை நான் கொல்ல போகிறேன். டைரெக்டாக பிசாசு நின்று பேசுகிறான். என் மனைவி சொல்லியிருக்கிறான், உன்னால் முடிஞ்சால் செஞ்சு பாருடா அப்படின்ட்டான். உன்னால் முடிஞ்சால் செய்ய பார்க்கலாம். நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன சொன்னேன் அப்படின்னு. உன்னால் முடிஞ்சால் செய்ய அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். பிசாசு அப்படி தான் போராடுவான். ஐயோ என் மனைவிக்கு அப்படி போயிட்டு இப்படி ஆகிட்டு செத்து போயிடுவா போல் முடங்கி அழுதிங்க அவன் ஜெயித்துருவான். அழக்கூடாது விசுவாசி, எதிர்த்து நிற்கணும் பிசாசை. எனக்கு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு நான் என்ன பண்ணுறது, நான் ஊழியம் தானே செஞ்சேன், ஜெபம் தானே பண்ணேன், இந்த வார்த்தை வாயில் வரக்கூடாது. நீங்கள் சொன்ன சாத்தானே, உன்னை காட்டிலும் உன்னை ஜெயித்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சுவிசேஷம் அறிவிப்பேன், எழுப்புதலை பார்த்தே தீருவேன். உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். அப்படி சொல்லணும். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். அப்பதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்க மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு ஊழியக்காரன்கிட்ட போய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அன்னாள் மாதிரி அழுமுஞ்சா இருந்தீங்க, உங்க வீட்டை தான் பிசாசு சுத்தி சுத்தி வருவான். எப்போ எதிர்க்கிறீங்களோ, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீங்களோ, அவன் பயப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.